கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை சூலூரில் தமது ஆதரவாளர்களுடன் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முழு விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நவமணிகண்டன். வணக்கம் நவமணிகண்டன். அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அங்கு நடந்தது என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. இன்று சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் குறிப்பிட்ட அந்த 10 மணி அளவில் பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதால் இங்குள்ள காமாட்சிபுரம் பகுதியில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு தனது வாகனத்தில் ஏறியுள்ளார். அப்போது இன்னும் சில பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என அந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அங்கு செல்ல முடியாத சூழல் இருந்ததால் அவர் பிரச்சார வாகனத்தில் ஏற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் போலீசார் அந்த மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடாது எனவும் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது எனவும் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். இதனால் அண்ணாமலை அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறக்கூடாது எனவும் போலீசார் கூறியதால் பிரச்சார வாகனத்தில் ஏறாமல் நடந்து சென்றார். நடந்து செல்லும் வழியில் சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் அண்ணாமலை நடந்து வந்த போது தொடர் பிரச்சனை. போலீசார் நீங்கள் நடந்து செல்லக்கூடாது, அப்பகுதிக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள கூடாது என கூறியதால் அப்பகுதியில் இருந்த பாஜக தொண்டர்கள் போலீசார் மற்றும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய மக்களை நான் பார்க்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்த நிலையில் போலீசார் அதற்கு அனுமதி மறுத்தனர். உடனடியாக இருகூர் பிரிவு பகுதியில் அண்ணாமலை அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு செல்ல முற்பட்ட போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வாகனத்தில் ஏற வேண்டும் என கூறினார்கள். இங்கு சூலூர் இன்ஸ்பெக்டர் மாதையன் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த பிரச்சார வாகனத்தில் நீங்கள் ஏறி செல்ல வேண்டும் என கூறியதன் அடிப்படையில் அந்த போராட்டத்தை கைவிட்டுவிட்டு பிரச்சார வாகனத்தில் ஏறி சென்று விட்டார். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் சாலை ஈடுபட்டதால் பாஜக தொண்டர்கள் மீது வழக்கு பதியவும் அண்ணாமலை மீது வழக்கு பதியவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.